அனைவருக்கும் வணக்கம். கடந்த 12 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஊரூரா சுத்துறாரு, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, இந்தியாவில் இருக்க மாட்டாரு என்றெல்லாம் சம்பந்தமே இல்லாத விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பிஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்திருக்காரு திரு நரேந்திர மோடி அவர்கள். ராஜஸ்தானுக்கு போயிருக்காருங்க. இந்த ஒரே ஒரு ராஜஸ்தான் விசிட்ல மோடி அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பாருங்க. இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச்சஸ் கொடுத்ததோட இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் புதிதாக ஜோத்பூர் ஏர்போர்ட் டெர்மினல் ஒன்று திறக்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க, வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இந்தியாவை நோக்கி வரக்கூடிய டூரிஸ்ட்லாம் வாயை பிளந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு டெர்மினலை ஜோத்பூர்ல திறந்து வச்சிருக்காரு. இதோட 1,00,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இப்படி 1,00,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. அதோட 55,000 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குற அந்த ஆஃபர் லெட்டர் இருக்கு இல்லையா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதை வழங்குவதற்கும் சேர்த்து போயிருக்காரு. அதோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன்ஃபீல்ட் இன்டகிரேட்டட் ரிஃபைனரி கம் पेट्रोकेमिकल காம்ப்ளெக்ஸை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. जी हाँ, इनकी खेप आप देखेंगे स्क्रीन पर। एलपीजी टैंकर, पेट्रोल, डीजल और पेटकॉक, जहां समूचे विश्व में ऊर्जा को लेकर संशय की स्थिति है, वैश्विक अनिश्चितता है, इसमें ऊर्जा शक्ति की ओर कदम बढ़ाता, आत्मनिर्भरता की ओर कदम बढ़ाता हमारा अपना अग्रणी राजस्थान। ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸோ ஒரே ஒரு விசிட் தான். அதுல புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா, ஏர்போர்ட் டெர்மினல் இனாகிரேஷன், பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸோட இனாகிரேஷன், வேலைவாய்ப்பு முகாம், அதோட ஒரு பிஃபிட்டிங்கான ஒரு ஸ்பீச், எதிர்க்கட்சிகளுடைய வாயை அடைக்கும் விதமாக ஒரு ஸ்பீச். எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பீச்சஸ் என்று தான் சொல்ல வேண்டும். உலகத்துல இப்ப பல்வேறு நாடுகள் எனர்ஜி கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மோடி அவர்களுடைய லீடர்ஷிப்ல இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டிக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் என்பதை பாரத பிரதமர் பேசியிருக்காரு. அவர் ஹிந்தியில பேசினதை கொஞ்சம் தமிழ்ல நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பெட்ரோல் அண்ட் டீசல் உலகளாவிய அளவில் இந்த போர் சூழல் காரணமாக எவ்வளோ டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு என்று எல்லாருக்குமே தெரியும். இதை காரணமாக கொண்டு நிறைய நாடுகள்ல பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அங்கங்க பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல 40 முதல் 50% வரைக்கும் 40 to 50% வரைக்கும் ஃபியூவல் பிரைஸ் ரைஸ் ஆச்சு. நிறைய நாடுகள்ல we are out of petrol and diesel என்று அறிவிக்கிற அளவுக்குலாம் நிலைமை மோசமாக மாறியது. ஆனா இந்தியாவில் இன்றளவும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. युद्ध की वजह से डीजल पेट्रोल पर आया संकट भी बहुत बड़ा था. हमारे देश में तेल के बड़े बड़े कुएं नहीं हैं. जब ये संकट बढ़ा तो क्रूड ऑयल की कीमतें $70 प्रति बैरल से $120 प्रति बैरल तक पहुंच गई थी. आयात के रास्ते भी बंद थे. दुनिया के कई देशों में डीजल पेट्रोल की कीमतों में 40 से 50% का इजाफा हो गया. कई देशों में तो डीजल पेट्रोल कोटे के आधार पर मिलने लगा था, लेकिन भारत में एक दिन भी ऐसे हालात नहीं आए. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மக்களை அச்சுறுத்தி பேனிக் ஆக்குறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா இந்திய மக்கள் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? பேனிக் ஆகாம. இந்தியாவில தான் நம்ம மத்திய அரசாங்கம் 10 ரூபாய் எக்ஸைஸ் டியூட்டியை ஸ்லாஷ் பண்ணோம். ஸோ அந்த 10 ரூபாயை அரசாங்கமே ஏத்துக்குச்சு. அரசாங்கத்து மேல அந்த நிதிச்சுமை வந்தாலும் பரவாயில்ல என்று மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த இக்கட்டான சூழல்ல மக்களுக்கு அவங்க ஈஸ் ஆஃப் லிவிங், அவங்களோட வாழ்க்கை தரத்தை நமக்கு சுலுவாக்கி விடணும் என்று மத்திய அரசாங்கம் எண்ணியது. என்னுடைய அரசாங்கம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. கடந்த 12 ஆண்டுகளாக நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியின் காரணமாக போருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அந்த போர் சூழலுக்கு முன்னாடி
வெறும் 25-26 நாடுகள்ல தான் நம்ம வந்து இந்த கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது அப்படியே உயர்ந்து இன்னும் நிறைய நாடுகள்ல இருந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்க தொடங்கி இருக்கோம். இதற்கு காரணம் இந்திய அரசாங்கத்தோட டிப்ளமசி என்று பெருமையாக நரேந்திர மோடி அவர்கள் பறைசாட்டுகிறார். अफवाहें बहुत फैलाई गई, लोगों को डराया गया, भड़काया गया, राजनीति के खेल खेले गए, लेकिन जिनके इरादे गलत थे वो सफल नहीं हो पाए। दूर सुदूर इलाकों में भी छोटी मोटी अड़चनों के अलावा सप्लाई की कोई बड़ी चुनौती नहीं आई। अप्रैल से जून के बीच ही अकेले डीजल पेट्रोल में 75,000 करोड़ रुपए से ज्यादा का घाटा कंपनियों को उठाना पड़ा। यानी एक नई रिफाइनरी बन जाए इतना घाटा सहना पड़ा, और इस घाटे को पूरा करने की जिम्मेदारी सरकारी खजाने से उठाई गई। हमने प्रति लीटर 10 रुपए की एक्साइज ड्यूटी भी कम की और बहुत ज्यादा बोझ जनता पर नहीं पड़ने दिया। साथियों, युद्ध के इसी समय में भारत की दूसरे देशों के साथ जो दोस्ती है ना, वो दोस्ती भी बहुत काम आ गई। जब ये संकट शुरू हुआ था उससे पहले भारत 25-26 देशों से ही ईंधन का, ऊर्जा का आयात करता था, लेकिन संकट के समय भारत की डिप्लोमेसी का जलवा दिख गया। दूसरे देशों के साथ हमारे अच्छे संबंध इस संकट की घड़ी में बहुत काम आए। பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹார்மோஸ் நீரிணையை பத்தியும் பேசுறாரு. போருக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக நம்மளுடைய நாட்டிற்கு எல்பிஜி வந்துகிட்டு இருந்துச்சு. நம்மளுடைய நாட்டோட தேவையில 60% எல்பிஜி வெளிநாடுகள்ட்ட தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுலயும் 90% கல்ஃப் நாடுகள்ட்ட தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. சோ இந்த ஹார்மோஸ் வழியாகத்தான் பெரிய அளவுல நம்ம எல்பிஜியை நம்பி இருக்கோம். ஆனா போர் காரணமாக இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக ரொம்ப சுழுவாக இந்த கப்பலாலையும் வர முடியல. அப்படி இருந்த போதும் நான் என்ன உத்தரவிட்டேன் என்றால், நாட்டில் எல்லா ரிஃபைனரிஸ் இருக்கும் இல்லையா, ஆயில் ரிஃபைனரிஸ், அங்கேருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகக்கூடிய எல்பிஜி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு ரசோயிக்கா எல்பிஜிங்கிறாரு, அதாவது கிச்சனுக்கு அன்றாடம் நம்மளுடைய வீட்டு தேவைகளுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எல்பிஜிக்கு தான் முக்கியத்துவம் என்று டைவர்ட் பண்ணதன் காரணமாக நாட்டில் பெரிய எல்பிஜி கிரைசிஸ் வீடுகளில் ஏற்படவில்லை, டொமஸ்டிக் கிரைசிஸ் ஏற்படவில்லை என்று சொல்றாரு. मैं एक उदाहरण देता हूं, रसोई गैस यानी एलपीजी के विषय में हम सब जानते हैं हमारी जरूरतों की करीब 60% एलपीजी अन्य देशों से आयात की जाती थी, और इसमें से भी 90% एलपीजी गल्फ देशों से आ रही थी, हॉर्मुज से होकर के आ रही थी, और अचानक से युद्ध के हालातों ने उस सप्लाई को लगभग बंद कर दिया। आप अंदाज लगा सकते हैं हमारे देश में कितना बड़ा हाहाकार मचने जा रहा था। போருக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 35,000 மெட்ரிக் டன் எல்பிஜி தான் நம்மளுடைய ரிஃபைனரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் 54,000 மெட்ரிக் டன் எல்பிஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரிஃபைனரிஸோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவோட உள்நாட்டு தேவைகளை நம்ம அதிகமாக உள்நாட்டிலேயே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்றும் பதிவிட்டிருக்காரு. हमने संकट शुरू होते ही रिफाइनरीज के सामर्थ्य पर फोकस किया। औद्योगिक काम के लिए जो गैस बनती थी
उसकी जगह रिफाइनरीज को रसोई गैस एलपीजी बनाने के लिए कहा गया और 7 दिनों के भीतर भीतर एलपीजी के उत्पादन में बढ़ोतरी हुई। पहले जो 35,000 मैट्रिक टन एलपीजी का उत्पादन देश में होता था, संकट के दौरान वो 54,000 मैट्रिक टन बढ़ गया। जिन रिफाइनरीज ने पहले कभी एलपीजी नहीं बनाया था, उन्हें भी इसके लिए कन्फिगर किया गया। இந்த அரசாங்கத்தோட முடிவுகள் இருக்கு இல்லையா, இந்த வார் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணது என்னைக்காவது ஒரு நாள் வரலாற்றுல பொன் எழுத்துக்களால பொறிக்கப்படும். இந்தியாவோட வரலாறு எழுதப்படும் போது இந்த ஒரு தருணம், இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் பார்த்து இந்த வார் சிச்சுவேஷனை கேர்ஃபுல்லா மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத வண்ணம் கையாண்டதோ, இது நிச்சயமாகவே ஒரு பாடம், வரலாற்று பாடம் என்றும் பதிவு பண்ணியிருக்காரு பாரத பிரதமர். 21वीं सदी के सबसे बड़े ऊर्जा संकट पर 21वीं सदी के नए भारत की इच्छा शक्ति और भारत के प्रयास इस संकटों पर भारी पड़े हैं। भारत ने हर स्तर पर सही फैसले लिए, संकट का समय रहते सटीक आकलन किया, प्रभावी रणनीति बनाई, भारत के संसाधनों का संतुलित प्रयोग किया, भारत की डिप्लोमेटिक पावर का सकारात्मक इस्तेमाल किया और तब जाकर भारत संकट से उबर पाया है। அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு புதிய ஆயில் ரிஃபைனரி கூட கட்டப்படவில்லை. யூரோப்போட ஆயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டியும் கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவோட ஆயில் ரிஃபைனரி கெப்பாசிட்டி வருடாவருடம் அதிகரிச்சு இன்னைக்கு நம்ம உலகத்துல டாப் 5ல வந்திருக்கோம். இது அகைன் எங்களுடைய அரசாங்கத்தோட முயற்சியால் நடந்திருக்கு என்பதை பாரத பிரதமர் பதிவு செய்யறாரு. இன்னைக்கு இந்தியா உலகத்துல 4வது மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி செய்யக்கூடிய நாடாக இருக்கிறது. இது இங்கே நிற்க போவது கிடையாது. அடுத்தடுத்து இந்தியாவில் ஆயில் ரிஃபைனரி இந்த துறை ஒட்டுமொத்தமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு நாங்கள் முயற்சிகளை எடுப்போம் என்றும் உறுதியளிச்சிருக்காரு. भारत ने अपनी रिफाइनरी क्षमता को लगातार बढ़ाया है। अमेरिका में पिछले 50 वर्षों में एक भी नई रिफाइनरी नहीं बनी है। यूरोप की रिफाइनरी क्षमता लगातार कम होती गई है, वहीं भारत आज विश्व की 4थी सबसे बड़ी रिफाइनरी क्षमता वाला देश बन चुका है। और हम यहां रुकने वाले नहीं हैं। आने वाले वर्षों में ये क्षमता और भी बढ़ने वाली है। அதே மாதிரி தான் இன்னைக்கு புதுசா ஒரு புதிய ரிஃபைனரிய நாட்டிற்கு அர்ப்பணிச்சிருக்கோம். ராஜஸ்தான்ல இயங்கக்கூடிய இந்த புதிய பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரியானது இந்தியாவோட எனர்ஜி தேவைகளை பூர்த்தி செய்யும். அதுதான் எங்களுடைய அரசாங்கத்தோட ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா, நாங்கள் அடிக்கல் நாட்டும் திட்டங்களுக்கு நாங்க தான் திறப்பு விழா செய்வோம். அடிக்கல் நாட்டுவதும் நாங்கள் தான், திறப்பு விழாவில் கலந்து கொள்வதும் நாங்கள் தான். சோ எங்களுடைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு செல்வோம். அடிக்கல் நாட்டிட்டு அடுத்த வேலை அப்பெல்லாம் கிடையாது. இதுதான் மோடியோட கேரண்டி. இது மாதிரி நாட்டுல பல்வேறு நலத்திட்டங்களை எங்களுடைய அரசாங்கம் செய்திருக்கு என்றும் பதிவு செய்யறாரு. இந்த இடத்துல காங்கிரஸ் எப்படி ஆன்டி டெவலப்மெண்டா இருக்காங்க, ஒரு மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் அந்த மாநிலத்துல மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் எப்படி நடைபெறுவதில்லை, அது அப்படி நின்று போய் விடுகிறது என்பதற்கு உதாரணம் கொடுக்கிறாரு. MOU சைன் பண்ணோம் நாங்க பாஜக அரசாங்கம் இருந்த பொழுது 2018 இருந்து 2023 ஆண்டு வரைக்கும் ஆயில் ரிஃபைனரிக்கான MOU கிடப்பில் கிடந்தது. அதாவது சைன் பண்ணி அப்படியே இருந்திருக்கு, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. மீண்டும் 2023 ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்துல 5 வருஷம் கழிச்சு பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக ஆயில் ரிஃபைனரியுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்யூம் ஆகுது. அது வரைக்கும் சும்மாவே இருக்கு.
இதுதான் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்க வளர்ச்சி திட்டங்கள்ல முழு நேரமாக முழு மூச்சாக கான்சென்ட்ரேட் பண்றவங்க, ஆனா காங்கிரஸ் அப்படி கிடையாது என்றும் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய நாட்டுல சிறு குறு தொழில்கள் MSMEs இருக்கு இல்லையா, மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், இவர்களுக்கெல்லாம் சமீபத்துல மிகப்பெரிய கிரைசிஸ் வந்துச்சு. அப்போ எமர்ஜென்சி இன்னர் லைன் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் என்று ஒன்று கொண்டு வந்து அது மூலமாக 20% வரை அடிஷனல் லோன்ஸை சாங்ஷன் பண்ணி கொடுத்தோம். அதுக்கான கேரண்டி என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு கேரண்டி வாரண்டியும் கிடையாது, மோடியோட கேரண்டி. ஸோ அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டு MSMEஸ்க்கு கடன் வழங்கியது மூலமாக இந்த நாட்டில் MSMEs சிறு குறு தொழில்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன இப்பொழுது என்றும் பதிவு பண்றாரு. இன்னும் நிறைய பேசுறாரு பாரத பிரதமர். ஆனா ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப கிறிஸ்பா, அதோட கிரக்ஸா, அவரோட ஸ்பீச்சோட கிரக்ஸா உங்களுக்கு கொடுக்கலாம் தான் முயற்சி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல பார்லிமெண்ட்ல பாரத பிரதமர் பேசிய உரையை தமிழ் மொழியாக்கம் செய்து வெளியிட்டதற்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வீடியோக்கும் இருக்கும் என்று அதனால தான் இதை பதிவு பண்றோம். ஒரு மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைந்தால் அந்த மாநிலத்துக்கும் சரி பக்கத்து மாநிலத்துக்கும் சரி வாட்டர் டிஸ்பியூட் இருந்தா கூட, வாய்க்கா வரப்பு தகராறு இருந்தா கூட சரியாகிவிடும். இப்படிதான் ராஜஸ்தானுக்கும் ஹரியானாவுக்கும் இடையில இருந்த பல தசாப்தங்களாக நீடித்து கொண்டே வந்த ஒரு வாட்டர் டிஸ்பியூட் முடிவுக்கு வந்திருக்கு. சமீபத்தில் அதற்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. ஸோ 2 மாநிலத்திலுமே பாஜக ஆட்சிக்கு வந்தால் எப்படி பல பிரச்சனைகள், பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்பதற்கு சமீபத்தில் நடந்த ஒப்பந்தமே ஒரு சாட்சி என்றும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு பாரத பிரதமருடைய ஸ்பீச் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பீச்சஸ் தான். அகைன் அவர் பேசியதை இங்க பெரும்பாலான ஊடகங்கள் அது தமிழ் மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருந்தால் எப்படி எனர்ஜி கிரைசிஸை இந்தியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு, உலகளாவிய அளவில் எப்படியெல்லாம் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கும் போதும் இந்தியா இப்போ சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு, அதற்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன என்பதை மக்கள் அறிஞ்சிருப்பாங்க, தமிழ்நாடு மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா தெரியக்கூடாது என்பதற்காக இதே ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதோட முயற்சியாக தான் நம்ம எடுத்திருக்கோம். அதிகமான பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு சரியான தலைமையின் கீழே ஒரு நாடு இயங்கினால் அந்த நாடு எப்படி இருக்கும் என்பதற்கு இப்போது இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தலைமை ஒரு தலைச்சிறந்த உதாரணம். ஸோ வி ஆர் சோ ப்ரௌட் ஆஃப் அவர் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.